ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் லெக் பீசஸ் இருக்குது, இது வச்சு மேரினேட் பண்ணி இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு இதுதான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்னென்ன மசாலாலாம் போட போகிறேன்னு காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக. அப்புறமா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளோர், சால்ட், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஒரு முட்டை, கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில், கர்டு, தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், வெந்தயம் கீரை இருக்குல்ல, அது வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல அரோமா ஸ்மெல் சூப்பராக கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். லெமன், இது பார்த்தீங்கன்னா வெறும் சில்லி பவுடர், எந்த மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் சில்லி பவுடர். இது போட்டிங்கன்னா கலர் வந்து நேச்சுரலாக வரும். எந்த கலர் இதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. இப்போ மசாலா வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. லெக் பீஸ் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணணும் நல்லா. அப்போ தான் இந்த மசாலா நல்லா அதுக்குள்ளே இறங்கும். 2 சைடுமே இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணி இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலி நல்ல ஒரு 12 ஹவர்ஸ் மேரினேட் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்போ மார்னிங் தான் கிடச்சிது. ஸோ இப்போ டைம் வந்து 8, ஒரு 1 o'clock அந்த மாதிரி இந்த பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் ஓவர் நைட் பண்ணால் சூப்பராக இருக்கும், இன்னும் டேஸ்ட். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஜூஸியாக. அவ்வளோதான், ஒரு மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ டைம் 8 ஆகுது. நம்ம 1 o'clock செய்யும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம இதை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதில் குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பொட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை குக் பண்ண போகிறோம். ஸ்ப்ரே ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் பீசஸ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவன் மாதிரி நம்ம வந்து ப்ரீ ஹீட்டெல்லாம் எதுவும் பண்ணலங்க. ஜஸ்ட் அப்படியே இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ பீசஸ் பார்த்துது? ஐ திங்க் நான் 4 வைக்க போகிறேன். இப்போது 4 பீசஸ் வச்சு பார்க்குறேன்.
போகிறோம். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. இதுதான் பவர் பட்டனு. இது கிளிக் பண்ணி இங்கே மெனு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து லெக் பீஸ் வச்சுருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஹைலைட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எது பண்ணுறோமோ இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணணும். ஸோ இது இப்போ வந்துச்சு பாருங்கள். ஸோ இது வந்து 180 டிகிரி. இந்த சைடு வந்து டெம்பரேச்சரு, இந்த சைடு வந்து டைமு. இது வந்து டிகிரி வந்து 180 கரெக்டாக இருக்குது. டைம் வந்து 20 மினிட்ஸு. 20 மினிட்ஸு. டிகிரி வந்து 200 டிகிரி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறமா 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி குக்காக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பாஸ் பட்டன். இது பாஸ் பண்ணியிருக்கோம். மேலே சூடு இருக்கு பாருங்க. இப்போ இது நம்ம திருப்பி போடலாம். ஹாஃப் குக்காக இருக்கு. இப்போ இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நெக்ஸ்ட் சைடு வைக்கலாம். ஓகே, திருப்பி வச்சுட்டு திருப்பி இது மேலே லைட்டாக ஆயில். திருப்பி இப்போ இன்னும் 10 மினிட்ஸ். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா குக்காக இருக்குது. நல்லா சாஃப்டாக பாருங்க, அப்படியே உடையுது. நல்லா குக்காக இருக்குது. ரெண்டு சைடுமே பாருங்கள். இந்த சைடும் பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள். நல்லாவே குக்காக இருக்குது. ஓகேவா? இது இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் இருக்குது. இன்னொரு 3 பீஸ் அதுவும் வச்சிடலாம். ஓகே, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்மளுக்கு அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே நல்லா குக்காக இருக்குது. நான் வேணுமென்னா ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக சூப்பராக குக்காக இருக்குது. தொட்டாவே அப்படி வருது பாருங்கள். சூப்பராக குக்காக இருக்குது. ஆயிலும் ரொம்ப எடுக்கலை. எல்லாமே கலரு டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இதுதான் ஏர் ஃப்ரையரில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் டிஷ். அதுவுமே நல்லா சூப்பர் டூப்பராக வந்திருக்கு. இன்னும் நிறைய வந்து நான் பண்ண போகிறேன் ஏர் ஃப்ரையரில். இன்னும் ரெசிபிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ரெசிபி பண்ணும்போது நான் கண்டிப்பாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. டாடா பாய்.